நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோழியன் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மே 11 முதல் மே 17 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இந்த மே 12ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. இப்பொழுது குரு பகவான் இது நாள் வரைக்கும் 6ஆம் இடத்தில் இருந்தவர் இப்போ 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இப்போ தனுசு ராசிக்கு யோகமான காலம் வந்தாச்சு. ராசிநாதன் முதலில் நல்ல இடத்தில் இருக்கிறார். அதாவது 2, 5, 7, 9, 11 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு கோச்சார ரீதியாக குரு பகவான் வரும்பொழுது எந்த ஒரு ராசிக்கும் அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போது உங்களுக்கு பொறுத்தவரையிலையும் இப்போ 7ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தானே. திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். இது நாள் வரைக்கும் ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்க, இப்போவும் டென்ஷனாக தான் இருக்கிறீங்க. 4 சனி, அர்த்தாஷ்டம சனி, டென்ஷன், மன உளைச்சல், பரபரப்பு மந்திரிச்சு விட்ட மாதிரி இருக்கிறீங்க. ஆனாலும் குரு பகவான் ராசியை பார்ப்பது டென்ஷனை குறைக்கிறது. தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லணும். இந்த தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த ராசியினுடைய அதிபதி ராசியை பார்க்குறார், 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 7ஆம் இடம் என்பது சமூகம், கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம், நண்பர்கள் உறவினர்களிடம். அப்போது சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலம். நண்பர்களால் ஆதாயம், கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். இந்த குரு பார்வை கோடி நன்மை. 11ஆம் இடத்தை பார்க்குறார். சூப்பருங்க. 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்குதல், அற்புதமான இடம் 11ஆம் இடம். அப்போது இந்த 11ஆம் இடம் அப்படின்னும் பொழுது இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு 7.5 சனி போச்சு. ஒரு 30-35 வயசு இருக்கிறவங்களுக்கு முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பார்கள். அவங்களுக்கு நல்லது நடக்குமா இந்த வருடம், இந்த காலம், இந்த வாரம் அப்படின்னா நல்லது நடக்கும். ஏன்னா இந்த வருடம் முழுவதும் குரு 11ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போ 11ஆம் இடம் என்பது 2வது திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ கண்டிப்பாக இந்த வாரம் 2வது திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். வீட்டில் மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் ஆதாயம் உண்டு. அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர, பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். எண்ணிய செயல் ஈடேறுதல். 11ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னால் பல மழை பொழியக்கூடிய காலம். உங்கள் காட்டில் மழை, பொருளாதார மேன்மை, குடும்ப மேன்மை, பண மழை பொழியக்கூடிய காலம். வங்கி கணக்கு உயர்வடையக்கூடிய காலம். அப்போ சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு என்னன்னா 3ஆம் இடத்துல ராகு வந்துட்டார். 3ல் ராகு, 3, 6, 11 ராகு கேதுக்கள் இருந்தால் அற்புதமான பலன்களை வாரி வழங்கும் ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ 3ஆம் இடம் ராகுவுக்கு உகந்த இடம். அது மட்டுமல்ல, அந்த ராகுவை குரு பார்க்கிறார்.
சூப்பர். அப்போ இந்த ராகு பகவான் கொட்டி கொடுக்க போகிறார். இப்போ சனி பகவான் எதெல்லாம் தடுக்க நினைக்கிறாரோ அதெல்லாம் ராகு பகவான் கொட்டி கொடுக்க போகிறார். குரு பகவானும் கொட்டி கொடுக்க போகிறார். அப்போ தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி ஒரு பொருட்டல்ல. வணங்கிங்க. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சிரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள். அவரால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி மற்ற கிரகங்கள் மிக சாதகமாக சஞ்சாரம் இருப்பதால் சாதிக்க போகிறீங்க. தொழிலில் பெரிய லெவலில் ரீச் ஆக போகிறீங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த ராகு உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ், கம்ப்யூட்டர் சென்டர், நெட் சென்டர் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. என்ன, தாய்க்கு தாக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம், தாய்க்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும், வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். இப்போ வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்கள் இருப்பாங்க. சவாரி, ஆட்டோ ரிக்ஷா, மெட்டலர் வேனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாரி, பஸ்ஸு, காரு, இதெல்லாம் கால் டாக்ஸி இதெல்லாம் விடக்கூடியவர்கள் பணியாற்றுபவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். ஆனால் பார்த்தா பாதியில் நின்று போய் மன உளைச்சலை ஏற்படுத்தும். எச்சரிக்கையோடு இருங்க. வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க. அது பார்த்தா ஒரு மாதத்துக்கு உண்டான செலவு ஒரு 2000 ஒதுக்கி வச்சுக்கிறீங்கன்னா அந்த ஒரே வாரத்தில் காலி பண்ணுறீங்க. இப்போ எச்சரிக்கையாக இருங்க. எது ரொம்ப முக்கியமோ அந்த செலவை மட்டும் எடுத்து செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிபி சுகர் எகிரி மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகளால் கூட நன்மைகள் ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு அஞ்சிக்குடையவன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். குலதெய்வ வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். இந்த காலகட்டம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு போங்க. காரிய தடை இல்லாமல் சிறப்பாக நடக்கும். ஏன்னா அஞ்சிக்குடையவன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். அந்த விருச்சிகத்தில் ஒரு 2.25 நாள் இருப்பார். அப்போ தான் இவர் அந்த 2.25 நாள் தான் நீச்ச பங்கம், அதாவது பெறுகிறார். பரிவர்த்தனை யோகத்தில் சந்திரன் அங்கே போகிறார், செவ்வாய் இங்கே வருவார். அந்த 2.25 நாள் தான் நீச்சம் இல்லாமல் இருக்கார். மற்ற ஒரு 3-4 நாட்களும் உங்களுக்கு பிரச்சனையான ஒரு காலம்தான். எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும். அவங்க படிக்கிற இடத்துலையோ இன்ஸ்டியூஷன் மூலமாகவோ மற்ற மாணவர்கள் மூலமாகவோ பிரச்சனைகள் வரலாம். இல்லை அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். மற்றபடி அவங்களுக்கு பூர்வீக சொத்தில் கூட ஏதாவது யாராவது லிட்டிகேஷன் கொண்டு வரலாம். அதனால் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. சாதிக்க போகிறீங்க, செலவு பண்ண போகிறீங்க. சூப்பராக இருக்கும். சுப செலவாக தான் இருக்கும். எல்லாம் அற்புதமான நேரம். சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் என்று சொல்லலாம். உங்கள் காட்டில் மழைங்க. அர்த்தாஷ்டம சனியை கண்டு பயப்படாதீங்க. நீங்கள் நிமிர்ந்து நேர்கொண்ட பார்வை நிமிர்ந்த நடையாக இருக்க வேண்டும். நீங்கள் சாதிக்க போகிறீங்க. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.